இந்த பைனரி சப்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஜீரோஸ், அது ஜீரோஸ் மட்டும் இருக்கணும் இல்லை ஒன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? எம் அண்ட் கேவோட வேல்யூ n and 0. ஏன்னா இங்கே எந்த ஸ்டெப்புமே பண்ணாமல் யூ கேன் ரெடியூஸ் தட் அரே. ஸோ 0 and n, என்னங்கிறது அரேயோட லென்த். அதே மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபுல் அரேவையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1லேருந்து n வரைக்கும் அதோட அரே. 1 or 0 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நான் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்? கன்சிக்யூட்டிவாக எங்கே 1 and 0 வருதுன்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே செட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கேவும் எம்முக்கும் வேல்யூ வேணும். எம் எப்பையும் 1, கேவோட வேல்யூ என்னென்னா இது ரெண்டுத்தோட கவுண்டோட டிஃப்ரென்ஸ் +1 பண்ணணும். ஸோ 1 and 2ங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. முதல்ல அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா கன்சிக்யூட்டிவாக 1 and 0 எங்கே வருது? செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன். ஸோ செகண்ட் தேர்ட் ரெண்டு பொசிஷனையும் எழுதிட்டு 1ங்கிறத நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா 1ஓட கவுண்ட் கம்மியாக இருக்குது, 0ஓட கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது என்ன ஆகுது? 1 1 0 0ன்னு மாறிடுது. ஏன்னா இதை ஃபுல்லாக தூக்கிட்டு நான் இந்த 1ஐ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகுது? ரெண்டுத்தோட கவுண்ட்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ரெண்டுத்தோட கவுண்ட்டும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? இந்த ஃபார்மேட்டே ஃபாலோ பண்ணும். 1 n and 1 அந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். நான் இப்போ இதுக்கு எப்படி அல்காரிதம் எழுதுறதுன்னு சொல்கிறேன். அல்காரிதமில் முதல்ல என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இஃப் கண்டிஷனில் என்ன போட போகிறோம் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் 1, அது எப்படி கவுண்ட் பண்ணுறீங்களோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுண்ட் ஆஃப் 0 வந்துட்டு ஈக்குவல் டு n-ஆக இருக்கணும். ஏன்னா அதுதான் அரேயோட இண்டெக்ஸ், அது அரேயோட கம்ப்ளீட் வேல்யூ லென்த்து. ஆர் இது இல்லாட்டி என்ன பண்ணும்? கவுண்ட் ஆஃப் 1 வந்துட்டு ஈக்குவல் டு n-ஆக இருக்கான்னு செக் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷன். இது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? எம் அண்ட் கேக்கு வேல்யூ வந்துட்டு 1 and 0ங்கிறது தான் கடைசி வேல்யூ. 1ங்கிறது வந்துட்டு n. ஸோ இங்கே பிரிண்ட் பண்ண போகிறது நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட வேல்யூவையும் 0ங்கிற வேல்யூவையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன பண்ண போகிறோம்? இதோடய இந்த இது கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நான் பிரேக்கோ கண்டினியூவோ கொடுத்து இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் கவுண்ட் ஆஃப் 0வும் கவுண்ட் ஆஃப் 1ம் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட் கொடுத்துட்டு 1ங்கிறது தான் அதோட பிகினிங் இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ 1, அப்புறம் n-ங்கிறது தான் இதோட கடைசி எண்டிங் இண்டெக்ஸ். அண்ட் 1 or 0 உங்கள் இஷ்டம் போல் போட்டுக்கலாம். 1 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது அடுத்த கேஸ். இதுக்கு அடுத்த கேஸில் எல்லாத்துலேயுமே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸ். ஓகேவா? இப்போ கடைசியாக இருக்க டெஸ்ட் கேஸ் தான் அன்ஈவனாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 2-3 வாட்டி லூப் பண்ணணும். இங்கே ஒரு வாட்டி தான் லூப் ஆகிருக்கு, இல்லை அப்படின்னா 2-3 வாட்டி லூப் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி லூப் ஆகுது, கேவோட வேல்யூ என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும். டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் 0 மைனஸ் கவுண்ட் ஆஃப் 1. ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கவுண்ட் ஆஃப் 0ஓட வேல்யூ 3, கவுண்ட் ஆஃப் 1ஓட வேல்யூ 2. அதனால இதுக்கு வரப்போகிற ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். சம்டைம்ஸ் இது 2ஆக இருந்து இது 3ஆக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இங்கே அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். +1. அது இது வந்துட்டு டிஃப்ரென்ஸோட வேல்யூ. +1 எதுக்கு போடுறோம்? அப்சல்யூட் கண்டுபிடிச்சி +1 பண்ணுறது தான் கேவோட வேல்யூ. ஸோ நம்ம இப்போ அதை முதல்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எம்மோட வேல்யூவும் கேவோட வேல்யூ. எம்மோட வேல்யூ எப்பயும் 1, கேவோட வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்படி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். வைல் லூப்பில் என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஸ் >0 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் நடக்கணும். கரெக்டாக? ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 0, அது > கிடையாது, ≠0 இருந்தாலே ஓகேவா? ஏன்னா டிஃப்ரென்ஸ் சம்டைம்ஸ் மைனஸ்லேயும் வரலாம், ப்ளஸ்லேயும் வரலாம். ஆனால் 0வாக இருக்கக்கூடாது. 0வாக இருந்தால் இந்த கண்டிஷனுக்கு போயிடும் இல்லையா? அந்த கண்டிஷனை கடைசியாக நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஆனால் டிஃப்ரென்ஸ் ≠0 இருக்க வரைக்கும் உள்ளே இருக்கிறது நடக்கணும். இப்போ அதுக்குள்ளே என்ன நடக்க போகுது? ஒரு சப் அரே க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சப் அரேயில்
எங்கே ரெண்டும் ஆல்டர்னேட்டிவாக வருதோ அந்த இடத்த இது பண்ண போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் கொடுத்துக்கோங்க ஃபார் ஐட்ரேட்டிங் த்ரூ இட். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0லேருந்து n வரைக்கும். ஸோ இப்போ என்ன செக் பண்ண போகிறோம், ஆஃப் ஐயும், அதாவது அரே ஆஃப் ஐயும் அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்னும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். அதுதானே ஆல்டர்னேட்னு அர்த்தம். ஏன்னா 1 and 0 மட்டும்தான் அக்கறை ஆக போகுது. ஸோ 1 and 1 இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈக்குவல், 0 and 0 இருந்தாலும் இட் வில் பி ஈக்குவல். ஸோ எப்போ கான்சிக்யூட்டிவாக இல்லையோ 1 and 0ங்கிறது ஆல்டர்னேட். அதுக்காக இப்படி நாட் ஈக்குவல் லூப்பை செக் பண்ணுறோம் இஃப்பில். இப்போ இதை செக் பண்ணும்போது வர்ற ஆன்சர் வந்துட்டு நாட் ஈக்குவல்னு வந்துச்சுன்னா உள்ளே போய் நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். உள்ளே போய் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், 2 3 1. 2ங்கிறது என்னது, கொடுத்துருக்குற ஐ வேல்யூ என்னவாக இருக்கும், 0 1 2 3 4ங்கிறது தான் ஐ வேல்யூ. ஆனால் நம்ம எப்படி டினோட் பண்ண போகிறோம், 1 2 3 4 5ங்கிறது தான் அதை நம்ம டினோட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும். அப்போ தான் 1ம் ஐ ப்ளஸ் 1 2வும் நாட் ஈக்குவல்னு இங்கே செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1ன்னு ஐ வேல்யூ இருக்கும்போது நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது 2ஐயும் 3ஐயும். அப்போது பிரிண்ட் பண்ண போகிறது ஐ ப்ளஸ் 1, ஏன்னா 1னா 2 பிரிண்ட் ஆகணும். அப்புறம் ஐ ப்ளஸ் 2 ஏன்னா 3 பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன்னா 2ன்னு 0ன்னு கொடுத்துக்கிறேன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். 1ஆ 0வான்னு எப்படி கண்டுபிடிப்போம், எந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கவுண்டோட வேரியபிளை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் இல்லையா, இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எஸ்ஸோ இல்லை அரேனே பேர் இருக்குது அப்படின்னா அரே ஆஃப் 0லேருந்து ஐ வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், 0லேருந்து ஐ வரைக்கும்னா ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் இந்த வேல்யூ எடுத்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். எந்த இடத்துல நம்ம சப்பரே எடுத்துருக்கோமோ அந்த இடத்துல அந்த வேல்யூ. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோட அல்காரிதம் வச்சு நான் பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன். அந்த கோடை பார்க்கலாம். முதல்ல வாங்குறது இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, திஸ் இஸ் த ஃபஸ்ட் கண்டிஷன், அரேயோட கவுண்ட் ரெண்டும் ஈக்குவல் டு என்னான்னு செக் பண்ணி பண்ணுறது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு முதல்ல எம்மையும் கேவையும் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிஃப்ரென்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் டிஃப்ரென்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது அந்த வைல் கண்டிஷனில் நான் சொன்ன மாதிரி கான்சிக்யூட்டிவாக பிட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு ஒரு வேல்யூ, எந்த வேல்யூ செட் பண்ணுறோமோ அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை கண்டினியூ பண்ணி சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்துட்டு கஸ்டம் இன்புட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். எல்லா ஹிடன் டெஸ்ட் கேஸும் ரன் ஆகி கரெக்ட் ஆன்சர்னு அவுட்புட் கொடுத்துருச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.